அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உலக சமூக நீதி நாள் அப்படின்னு ஒன்று அனுஷ்டிக்கிறதுக்காகவும் அதற்காக சுபவீர பாண்டியனெல்லாம் சிறப்பு விருந்தினரெலாம் அழைச்சி பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அரசியல் சார்புடையவர், தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை கேவலமாக இதாக பேசக்கூடியவர், இந்து தர்மத்தை குறித்து தவறாக பேசக்கூடிய, இந்தியத்தை குறித்தே தவறாக, இந்திய தேசியம் குறித்தும் தவறாக பேசக்கூடியவர், ஒரு கட்சிக்காக ஒரு ஊதுகுழலாக இருப்பவர் எப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் பேச கூப்பிடுறீங்க அப்படின்னு ஏபிவிபி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்குள்ள சமூக நீதி நாள் நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு புரியவில்லை. என்ன சமூக நீதிக்காக ஒரு விழா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடக்கிறீங்க, நாளைக்கு எல்லா பல்கலைக்கழகத்தில். இதுக்கு தானே சார் நீங்க கவர்னர் வேண்டாம்னு சொல்லிட்டு கிடந்தீங்க. பல்கலைக்கழகங்களை அரசியல் கூடாரமாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வைஸ் சான்சலரை முதல்வர் அப்பாயின்ட் பண்ணணும், சான்சலர் கவர்னர் கிடையாது, முதல்வராக இருக்க வேண்டும் சொன்னதெல்லாம் அதுக்காகத்தானே. அது நடக்கல. இன்னைக்கு யாரோ ஒரு வீசிய உருட்டி இருக்கீங்க, மிரட்டி இருக்கீங்க, அவர் நடத்துகிறார், அவ்வளவுதான். அப்போ அங்க சுபவீரபாண்டியனுக்கு என்ன வேலைன்னு தான் எனக்கு கேட்கணும். சுபவீரபாண்டியனுக்கு அங்க என்ன வேலை? யாரும் 4 பேர் இருந்தா பரவாயில்ல. சுபவீரபாண்டியன் என்பவர் கல்வியாளரா? சுபவீரபாண்டியன் என்பவர் யாராவது ஒரு சமுதாயத்துல ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு பதவியில் இருக்கிறாரா? அவரையும் கூப்பிடுங்க. அவர் அரசியலை தவிர என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய பொறுப்பாளர்கள் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆளுநர் இது சம்பந்தமாக அந்த பல்கலைக்கழகத்தின் பொறுப்பாளர்கள் மீது நேரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இது ஏபிவிபியினுடைய அறிக்கையை நாம பாராட்டுவோம், அதுல மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் ஏபிவிபியால என்ன பண்ண முடியும்? அறிக்கை கொடுக்க முடியும், ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும். ஆகவே ஆளுநர் அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்து யார் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டேன்.